அடுத்து 8வது கைங்கரியம். இது ஒரு விஷயம் பண்ணார். திருப்பதியில் எப்போ ஆழ்வார் பாசுரங்கள் சேவித்தாலும் சிதம்பரம் கோவிந்தராஜன் பாசுரத்தையும் சேர்த்து சேவிக்கணுன்ட்டார். திருமலையை சேர்ந்தவா எப்போ பெருமாளுக்கு சம்பாவனை பண்ணாலும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பண்ணணும், தில்லை திருச்சித்திரக்கூட்டம் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாளுக்கும் பண்ணணும். அவ்வாறே ஸ்தல புராணம் வாசித்தாலும் வெங்கடாச்சல மகாத்மியம் படிக்கும்போது சிதம்பரம் சித்திரக்கூட்ட மகாத்மியம் படிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சிதம்பரம் பெருமாளையும் சேர்க்கணும். ஏன்னா அவர் தான் கோவிந்தராஜன்னு கீழே வந்திருக்கார். அது மட்டும் இல்லையா, இதை பற்றின ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் 8வது பாயிண்ட். அதாவது காசி தேசத்தை, காசி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். அந்த காசியை ஒரு ராஜா காசிராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க 2 பேரும் காசியில் இருந்தபடி திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டினாங்களாம். கணவன் மனைவி ராஜா ராணி, எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும்னு. அந்த ராணியோட கனவுல திருப்பதி பெருமாள் காட்சி அளித்தாராம். உனக்கு குழந்தை வரம் வேணுமா? குழந்தையை தருகிறேன், ஆனால் நீ ஒரு வைர மூக்குத்தி போட்டிருக்க பாரு, வைர மூக்குத்தியை எனக்கு கொடுத்துரு, நான் குழந்தைய தரேன்னாரான். பெருமாள் அப்படிலாம் கேட்க மாட்டார். இது சும்மா ஒரு லீலை. நீ உன் வைர மூக்குத்தியை கொடு, நான் உனக்கு குழந்தை பாக்கியம் தரேன்னார். அப்போது கனவுல ராணி சொன்னாலாம், இதை நானாக கொடுக்க முடியாது, என் கணவருக்கு நான் வசப்பட்டவள். அந்த கால பெண் போல இருக்கு. நான் என் கணவருக்கு வசப்பட்டவள், கணவனுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் கொடுக்க முடியாது, என் கணவன்கிட்ட கேட்டுட்டு தரட்டுமான்னாலும். உடனே திருப்பதி பெருமாள் பதில் சொன்னாராம், நானும் சுயமாக உனக்கு குழந்தை வரம் தர முடியாது, நான் என் அண்ணனுக்கு கட்டுப்பட்டவன், என் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரட்டுமான்னாராம். யார் உனக்கு அண்ணன்னு கேட்டா கோவிந்தராஜ பெருமாள் தான் எனக்கு அண்ணன் நாரான் திருப்பதி பெருமாள். இதை கேள்விப்பட்டு அந்த மகாராணி ராஜாட்ட சொல்லி கிடுகிடுன்னு வைரமூக்குத்தியை கொண்டு வந்து சமர்ப்பிக்க, திருவேங்கடமுடையானோ அண்ணன் கோவிந்தராஜன்ட்ட கேட்டுட்டு அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தானா. இந்த சரித்திரம் ராமானுஜர் காதுக்கு வந்தது. நான் ஏதோ ஆசைப்பட்டு கோவிந்தராஜன்னு ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணா திருமலையப்பனுக்கு எவ்வளவு எளிமை. நான் பிரதிஷ்டை பண்ண பெருமாளை தனக்கு அண்ணன்னு ஏற்றுக்கொண்டு அவருக்கு தம்பின்னு ஆயிட்டார். இந்த குணத்தை கொண்டாடும் விதமாக யார் இனி திருப்பதி பாசுரம் சேவிச்சாலும் கூடவே கோவிந்தராஜ பெருமாளின் பாசுரங்களையும் சேவிக்கணும். திருமலையப்பனுக்கு யார் சம்பாவனை பண்ணாலும் கோவிந்தராஜனுக்கும் பண்ணணும். திருப்பதி ஸ்தல புராணம் யார் வாசித்தாலும் கோவிந்தராஜனுக்கும் வாசிக்கணும்னு சொல்லி கோவிந்தராஜன் அண்ணன், திருமலையப்பன் தம்பி என்று ஏற்படுத்தி வைத்தார் ராமானுஜர்.